வணக்கம் நண்பர்களே. நம்ம தலைநகர் டெல்லியில் வந்து பிரயாக்ராஜில் இப்போ வந்து மிக மோசமான சூழ்நிலை வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் ஆயிரக்கணக்கான மக்கள் அடிச்சுக்கிட்டு ட்ரெயின் ஏறுறது, ஜன்னலை உடைக்கிறது, தண்ணியை மேலே ஊற்றுறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி ஓடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் அவங்கள வந்து பதவி விலகணும் அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கம் இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அங்கே ரயில்வே ஸ்டேஷனில், என்ன நடந்தது, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே இருந்துச்சு, ஏன் இவ்வளோ பரபரப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப வெகு விமர்சையாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தடவை அங்கே வந்து மக்கள் ஏகப்பட்ட பேர் வேறு வேறு உலக நாடுகளில் இருந்தெல்லாம் கூட வந்து அங்கே வர்றாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து கும்பல் பயங்கர கட்டுக்கடங்காமல் ஆல்ரெடி அங்கேயே நிறையா கும்பல் இருக்குது. அது பத்தாது அப்படின்னு வந்து இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 15ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே தள்ளுமுழு திடீர்னு எப்படி அங்கே அவ்வளோ கும்பல் வந்துச்சு அப்படின்னு வந்து தெரியல. பயங்கர கும்பல், ஒருத்தர் மேலே ஒருத்தர். அதாவது இது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணாடி உடைக்கிறது, உள்ளே இருக்கவங்களை பிடிச்சி வெளியே இழுக்கிறது, குச்சி வச்சு அடிக்கிறது, இப்படி நிறையா விஷயங்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னடா எதுவும் ப்ராப்ளமா, வேறு ஏதாவது பிரச்சனையா, வேறு ஏதாவது நம்ம இந்த ரிலிஜியன் காஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூவா, என்ன எது அப்படின்னு வந்து தெரியாமல் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. அந்த அத்தனை கும்பலுமே வந்து சாதாரண பொதுமக்கள் தான், ரயிலை பிடிக்கிறதுக்காக போனவங்க தான். என்ன நடந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் அதுக்காக வந்து நிறையா பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த கும்பமேளாக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த டைம்லேயே கொஞ்சம் முன்ன பண்ண வரும் இல்லையா, அந்த மாதிரி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வர வேண்டிய ஒரு சில ட்ரெயின் வந்து வரல. ஸ்வதந்திர சேனானி எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகத் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி ஒரு சில ரயில்கள் வந்து தாமதமாக வந்திருக்கு. ஸோ அந்த கும்பலும் வந்து அங்கே சேர்ந்துருக்கு. பொதுவாக வந்து இங்கே இந்த மகா கும்பமேளாவுக்கு போகிற கும்பலே வந்து பயங்கர சரியான கும்பல். ஸோ அதோடு சேர்ந்து இந்த கும்பலும் வந்து இன்னும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அது வாரத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த கும்பமேளாவுக்கு போகிற கும்பலும் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் வேறு வேறு இடத்துக்கு போவாங்க இல்லையா பொதுவான பயணிகள், அவங்களோட கும்பலுமே வந்து அந்த வார இறுதி நாள் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக இதாகி பயங்கர டம்ப் ஆயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய நடைபாதையிலேருந்து எங்கேயுமே நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஆட்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு 1500 டிக்கெட்டு விற்கப்பட்டிருக்கு அந்த ரயில் நிலையத்தில், அந்த ஸ்டேஷனில். ஸோ 1 மணி நேரத்துக்கு 1500 டிக்கெட்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ அடுத்த ஒவ்வொரு மணி நேரமும் வந்து எவ்வளோ பேர் அந்த இடத்துல சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு. அப்படியே பயங்கர கும்பலாக ஏறி டம்பாக எங்கிட்டுமே மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு, ஏற முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பயங்கர கும்பல், போக முடியுமா முடியாதான்னு தெரியல, டிக்கெட் அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 14வது பிளாட்ஃபார்மில் வந்து நடக்குது. 12, 13, 14 இது 3 பிளாட்ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கும்பல் இருக்குது. எங்கிட்ட நகர முடியாத அளவுக்கு எஸ்கலேட்டரு, பிளாட்ஃபார்மு எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ கும்பல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரயில்வே நிர்வாகம் வந்து ஒரு விஷயத்தை வந்து 9:50க்கு சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. பயங்கர கும்பலாகி டம்பாகி நின்றுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ மக்களும். ஸோ அப்போ வந்து 9:50க்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பிரயாக்ராஜுக்கு வந்து சிறப்பு ரயில் வந்து 16வது பிளாட்ஃபார்முக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கேருந்து புறப்படும் அப்படின்னு வந்து தகவல் சொல்கிறாங்க. நம்ம கேட்டுருப்போம்ல, அந்த மைக்கில் சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஏற்கனவே இங்கே இவ்வளோ கும்பல் டம்பாகி இருக்கும்போது இங்கே இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ அங்கேருந்து ஒரு சிறப்பு ரயில் புறப்படுது அப்படின்னா சரி அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க ஒரு பாதி பேர் வந்து அந்த 16வது பிளாட்ஃபார்முக்கு மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லா பக்கமும் கும்பல். இங்கே ஸ்டேஷனில் இருந்தவங்களுக்கு ஒரு பாதி பேர் அங்கே போகலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்டேஷனுக்குள்ளே இன்னும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க, இந்த பக்கத்துலேருந்து போகிறவங்கன்னு இவங்களால போக முடியாமல், எங்களால் வரவும் முடியாமல் அங்கே வந்து பயங்கர நெரிசல் உண்டாகுது.
அந்த நெரிசல்ல பயங்கரமா நிறைய பேர் கீழே விழுந்து மேலே விழுந்து, ஆனால் கீழே விழுந்தவங்களால எந்திரிக்க கூட முடியல. அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க பார்த்தீங்கன்னா தரையே தெரியல, வெறும் செருப்பாக தான் தெரியுது. ஸோ அவ்வளோ கும்பல் வந்து அங்கே இருந்திருக்கு. எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி ஓடி அப்படியெல்லாம் இது பண்ணி பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. இது வந்து அந்த அங்கே இருந்து தீயணைப்பு துறையினருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க வர்ற ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே அங்கே பயங்கர இதாகி 18 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு பயங்கர படுகாயம் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் விசாரணையில் தான் வந்து தெரிய வரும். ஸோ ஒரு 3/4 மணி நேரம் இந்த விஷயம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 9:30லேருந்து 10:15. ஆமாம், 9:50க்கு தான் வந்து அந்த சிறப்பு ரயில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கும்பல் டம்பானதான் அந்த 9:50க்கு அந்த அறிவிப்பு வந்ததும் அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களும் அந்த தீயணைப்பு துறை வர்றதுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு விஷயமும் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து அரசாங்கம் அதுக்கு வந்து இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க. இறந்தவங்களுக்கு அந்த 18 பேர்த்துக்கும் வந்து தலா 10 லட்சம் அப்படின்னும், பலத்த காயமடைஞ்சவங்களுக்கு 2.5 லட்சம் அப்படின்னும், லேசான காயங்கள் இருக்கவங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து அங்கே பக்கத்தில் இருக்க லோக்நாயக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. இதில் இன்னும் சில பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் அவர் மனைவியே தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் 11 பேர்த்தோட வந்திருக்காரு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அவரோட தங்கச்சி வந்து அதில் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த 18 பேர்த்தில் அவங்களும் ஒருத்தவங்க. அவர் வந்து மிச்சம் இருக்கவங்களெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் தேடி அங்கெல்லாம் இல்லாமல் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒருவேளை அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டலை தேடி, ஹாஸ்பிட்டலில் எங்கேயும் இல்லாமல் மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தேடி இது வரைக்கும் அவர் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இப்போ வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் இறந்தாங்க, யார் யார் குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஸோ இப்படி பல குழப்பங்கள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நாளை கழிச்சு தான் எதாவது ஃபுல்லாக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன ஆச்சு, யார் எதை மிஸ் பண்ணாங்க, என்ன பொருள் மிஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் குடும்பத்தில் அவங்கள மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்போ தான் வந்து தெரிய வரும். இப்போ இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து பயங்கர கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ரயில்வே மினிஸ்டரை வந்து அவங்க வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சிறப்பு ரயிலை வந்து முன்னாடியே அறிவிச்சிருந்தா, முன்னாடியே மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா அங்கே இவ்வளோ தள்ளு முள்ளு வந்து ஏற்பட்டிருக்காது. ஸோ ரொம்ப தாமதமாக தான் அந்த தகவலை வந்து வந்தது. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னதாகவே வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு. அப்படின்னும் போது அந்த கூட்டம் அதிகமாகுது அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே வந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எதுவும் எடுக்கப்படலை அப்படின்னு வந்து சொல்லி, ஏன்னா கும்பல் அதிகமானவனையே வந்து அதை செஞ்சுருக்கணும் இல்லையா. ஸோ இவங்க இன்ஃபார்ம் பண்ணலையா, இல்லை அசால்ட்டாக விட்டுட்டாங்களா, இல்லை என்ன அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அந்த கும்பல் அதிகமாக இருக்கும்போதே அதை இது பண்ணியிருந்தா இவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மக்களே அங்கே இப்போ நடந்து முடிஞ்ச சுச்சுவேஷன் வந்து இதுதான். பார்ப்போம் மேற்கொண்டு விசாரணையில் வந்து இது அவங்களோட அலட்சியமா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா, இன்னும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரிய வரும். ஸோ மக்கள் வந்து முன்னாடி ஆண்டுக்கு ஆண்டு வந்து மக்கள் தொகை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னும் போது இந்த மாதிரி கும்பல்கள்லாம் வந்து எப்போ என்ன நடக்கும்னு வந்து தெரியாது. அரசு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா கும்பமேளா ஆல்ரெடி அங்கே வந்து பயங்கர கும்பல் அப்படின்னும் போது வீக்கெண்டு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து முன்னாடியே கணிச்சு செயல்பட்டு இருந்திருக்கணும் தான் கண்டிப்பாக. ஸோ இது என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.